தோண்டி விட்டுருக்காங்க பாருங்க. எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க? ஏய், பாலம் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஸ்பீடு பிரேக்கர் ஏறி புல்லட் வந்து பிரேக் அடிச்சிட்டாரு. ஜிஜி வந்து பின்னாடியே போய் அந்த பின்னாடி கை பிடிக்கிறோம்ல, அதில் போய் அவரோட பிரேக்கில் லாக் ஆயிடுச்சு. இவர் கீழே இங்கே விழுந்துட்டாரு. வண்டி பாட்டுக்கு அங்கே போயிடுச்சு அவர் கூடயே. 2 பேர் சைடில் ஆஃபீஸர்ஸ் நிற்கிறாங்க. சார் வணக்கம். வாடா என் வாழ்வை வாழவே சேராமல் மேலே போகிறேன். இந்த காட்டுக்குள்ளெல்லாம் போகலாம். யானை வந்து வணக்கம் மாப்பிள்ளைன்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ரோட்லேயே பயந்து போக வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்தோமா செக் போஸ்ட்டுக்கு? எனக்கு ஞாபகமே இல்லைங்க. சத்தியமாக எனக்கு எவ்வளோ தூரம் வந்த மாதிரியே தெரில. சார்ஜ் இருக்குது, பவர் பேங்க் போட்டுக்கலாம். என்னது இது? ஆஹா, அட்டென்ஷன். ஐயோ, எனக்கு எங்கே பார்த்தாலும் நிற்கிற மாதிரியே இருக்கே. இது என்ன வண்டி? மரக்கட்டை இதுக்கு போகிற வண்டியா? இல்லை, ஜிஜி பண்ணுற வேலை. பார்டர் வந்துருச்சு. எல்லா ஸ்டேஷனில் என்ன வந்துருச்சுங்க? பெங்களூர், மைசூர், அவாய்ட் பிளாஸ்டிக். இங்கேயும் அவாய்ட் பிளாஸ்டிக். தமிழ்நாடு எல்லை முடிவு. மீண்டும் வருக. சார் வணக்கம். நம்மளால கேட்க மாட்டாங்க. அதுக்கும் இந்த சீன்லாம் இங்கே இல்லை. வாங்க. வெல்கம் டு அவர் கர்நாடகா. ஆக்சுவலாக உங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் தெரியும். ஏன்னா வெயில் அடிக்கல. வெயில் அடித்தனால பளிச்சுன்னு தெரியும். அதனால் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். என்னப்பா அது? இங்கே வேகத்தடை கம்மி தான். நம்ம ஏரியாவில் தான் வேகத்தடை அதிகமாக. ஆனால் அன்னைக்கு நான் சோலோவாக வந்துட்டு போயிட்டேன். ஒரு 10 இப்போ பார்டர் தாண்டிட்டோமா, ஒரு 10-15 கிலோமீட்டர் போனேன். போயிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டு ரிட்டன் வந்துட்டேன். அவ்வளோதான். ஆனால் அப்போல்லாம் சுத்தமாக மிஸ்டே இல்லைங்க. வெயில் தான் அடிச்சது. ஒரு துளி மிஸ்ட் இல்லை. ஃபுல்லாக வெயில் தான் அடிச்சது. எனக்கு எதுக்கு வந்தோம்னே ஆகிப்போச்சு. இப்போ ஹில்ஸ் எல்லாம் இறங்கியாச்சு. கர்நாடகாவில் என்ன ஃபேமஸ்ஸு? மைசூர் 100 கிலோமீட்டர் போயிட்டே வந்துடலாமா? ஏண்டா எதுக்கு? சாமி, ஏன் சாமி? வண்டி வருதியா? நீ ஆக மாட்டேன். சம்பவம் இருக்குது மறுபடியும்.
95 என்னையா இருக்குது. அங்க பாரு, அங்க உனக்கு இருக்குதுப்பா. என்னையாது ஏன் நின்ட்டீங்க? என்னாச்சு? என்னாச்சு? ஏர்பாட்ஸ் அவருக்கு கீழே விழுந்துச்சு. ஓகே, அது கூட தெரியாம நோர்ல போயிட்டு இருக்காரு. யார்? ஜிஜிதா? நான் என்ன எடுக்கலான்னு பார்த்தா அதுக்கு லாரி ஏறிட்டு போயிருச்சா? உடஞ்சிருச்சா? அது அவ்வளோதான். அப்பா மட்டும் தண்ணி இங்கே விழுந்துருச்சு. அவர் ஒன்று காதில் போட்டிருப்பாரு. அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் இல்லாமல் அப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறது? சார்ஜ் ஏறணும்ல அதுக்கு. இப்போ ஒன்று யூஸ் பண்ணுறதுக்கு சார்ஜ் அந்த பாக்ஸே விழுந்துருச்சா? ஏர்பாட்ஸ் காலி ஆயிடுச்சு. ஓ, இன்னொன்று இருக்குதா? அது உடஞ்சுதான் இருந்துச்சு. இப்போ ஏறி சம்பவம் மேலே சம்பவம் நடக்குது. ஏர்பாட்ஸ் தெரிச்சிட்டு போயிருச்சாமா. ஐயோ ஜிஜே, அது தெரியாமல் 120 போயிட்டுருக்கு. என்ன போய் அட்டி பிடிச்சிருவாரு. ஏயா அக்கா போர் பண்ணுறீங்க? ஐயோ, இங்கெல்லாம் மிஸ் இல்லை, ஏன்னா இது ஹில்ஸ் இறங்கிட்டோம், அதனால மிஸ் இருக்காது. எனக்கு அப்போவே தெரியும் ஜிஜி 120 போகுது. நானே 100 டச் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க எப்படி ஆடுதுட்டு கிட்டு 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 கிட்டுன்ட்டு. பின்னாடி வராங்களா இல்லையாங்களா பார்க்கறது இல்லை. எதுக்கு எல்லாம் நிற்கிறாங்க? யானை யானை யானை! ஐயா அப்பா, பாட்டேன். ஜூம் பண்ணிடுற சண்முகம். யானை ஒரு வழியாக பாட்டுங்க. ஜூம் ஆகுதா? யானை யானை யானை! யானை சூப்பர். ஐயா யானை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு வழியாக பார்த்து வச்சுங்க, ஆசை நிறைவேறிடுச்சு. இப்போ மக்களே, யானை பார்த்துருப்பீங்க. ஐயோ எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம், யானை பார்க்க முடியாதான்ட்டு. இத்தனை மலை ஏறிட்டுங்க. ஒரு தாட்டி கூட யானையே பார்க்கல. இது போதும் எனக்கு, இது போதுமே. ஜிஜி எங்கே தான் போச்சுன்னு தெரியல. 2 வாட்டி கால் பண்ணி இங்கே நிற்கிறாங்களா? ஜிஜி யானை பாத்தியா? கொஞ்ச நேரம் நான் பயந்துட்டேன்டா. நான் லாரி கிராஸே வந்துட்டேன். நீங்க வர ஆளை காணணும். அங்க போய் அந்த கடையில் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி தெரியுமா? அப்பா இட்ஸ் மை ரிங்டோன். சாங் போட்டால் காப்பிரைட் வந்து, அதனால வாயில் அதுக்கும் போட்டாலும் போட்டுருவாங்க, சொல்ல முடியாது. அதான் வாங்கலாமே, நல்லா இருக்கே. இதுவெல்லாம் தாண்டி போனேன். நான் போனது வந்து
அந்த காடு இதெல்லாம் தாண்டி தான் பண்ணணும், இந்த செக் போஸ்ட்லாம் தாண்டி தான் பண்ணணும். நான் சொல்கிறேன் அது எந்த இடம்ன்ட்டு. ஒரு சின்ன குடிசை மாதிரி இருக்கும், அங்கே வந்து சாப்பிட்டு நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். அந்த பக்கம் எனக்கு எதுவுமே தெரியாது. அது நைட் ஷிஃப்ட் வேறு பார்த்துட்டு வந்தேன். ஐயோ நீ ఎల్లా పోయిన కర్ణాటక ఏమి నీ చెప్పు. ఓ తెలుగా నేను ఏలో நீ சொல்லு. ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டிஓ செக் போஸ்ட். நான் சாப்பிட்றதுக்கு இடம் தேடிட்டே கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் போயிட்டேன். அதுதான் நான் போனேன், இல்லைன்னா போயிருக்க மாட்டேன். பார்டர் பார்த்துட்டு நான் போயிருப்பேன். இந்த இடம் இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. 7 மாதம் 8 மாதம் மேலே ஆகுது. யானை பார்த்துட்டுங்க, எனக்கு அது போதும். ஏய் அசால்ட்டாக நிற்கிதுப்பா. யானை யானை. ஹாய், இன்னும் நீ மட்டும் தனியாக நிற்கிற. ஹாய் ப்ரோ, வந்துட போகுது ப்ரோ. ப்ரோ கிட்டத்தால பார்த்துட்டேன். மொத்தமாக வாங்கினா ஆ